ஒரு பர்டிகுலர் கேஸில் ஒருத்தர் வந்து ஒரு லீஸ் ஒரு டெனண்ட் ஒரு ப்ரெமிசஸில் இருக்கார். அந்த டெனன்சி பீரியட் முடிஞ்சு எக்ஸ்டென்ஷன் கேட்டுட்ருக்காரு. ஓனர்கிட்டேருந்து கேட்டுன்னு இருக்கிற அந்த சமயத்தில் ஃபயர் வந்ததுனால அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த டெனன்சி ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. டிஸ்ட்ராய் ஆகிட்டு அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெக்கேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் திரும்பி பொசிஷன் எடுக்கிறதுக்கான அந்த ஓனரோட ரைட் வந்து கோர்ட் மூலமாக மட்டும்தானா இல்லை நேரடியாக பொசிஷன் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணப்பட்டது கோர்ட்டில். இது வந்து ஒரு லார்ஜர் பெஞ்சுக்கே ரெஃபர் ஆகிட்டு ஃபைனலாக எப்படி எந்த சூழ்நிலையில் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் டெனன்சி ஒரு நேச்சுரல் காஸ்னால டிஸ்ட்ராய் ஆயிருந்ததுன்னா கூட அந்த டெனன்சி அந்த பொசிஷன் வந்து திரும்பி எடுக்கிறதுக்கான ரைட்டு கோர்ட் மூலமாக தான் மட்டுமே தவிர்த்து நேரடியாக எடுத்துக்க முடியாது. லீஸ் அக்ரிமெண்ட் டெர்மினேட் ஆயிடுச்சுன்றதுனால நேரடியாக அந்த பொசிஷனை வந்து ஒரு ஹவுஸ் ஓனரால் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் கேஸில் சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட் இந்தியா ஹோட்டல்ஸ் வர்சஸ் சிண்டிகேட் பேங்க் அப்படின்ற ஒரு கேஸில் சொல்லப்பட்டிருக்கு.